ஓம் நமோ பகவதே சாயிநாதாய. சிம்ம லக்னத்தின் அதிதேவதை பாத்தீங்கன்னாக்க சிவபெருமான் தான். அதிபதி சூரியன். சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ரொம்ப வீரமானவங்க, விவேகர், தலைமை பொறுப்பை வகிக்கக்கூடியவங்க. ஒரு 10 பேர் இருந்தாலும் சரி, ஒரு சின்ன கிராமமா 10 பேர் இருக்காங்களா, அந்த 10 பேருக்கும் தான் ஏற்றம். அந்த 10 பேரை வச்சுட்டு அந்த கிராமத்தையே வளர்ச்சி போடக்கூடிய ஒரு நிர்வாக திறமை இருக்கும். உதாரணம், ஒரு நார்மலான கவுன்சிலர், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, இப்படிலாம் சொல்லிக்கிட்டே போகலாம். சின்ன ஒரு விஷயத்துல ஆரம்பிச்சு ஒரு பெரிய லெவலுக்கு வளரக்கூடிய ஒரு குணம் உள்ளவங்க, ஓங்கி பேசக்கூடியவங்க, ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்க, பல பேர்கிட்ட ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்க, புத்திசாலிங்க, விவேகமா பேசக்கூடியவங்க. பேச்சுல ஒரு விவேகம் இருக்கும். எதிர்த்து நின்று யாரும் ஜெயிக்க முடியாது. தனியெல்லாம் போய் எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாது. நியாயமா இருந்தா அது கட்டுப்படுவாங்க. நியாயம் இல்லைன்னா கொஞ்சம் கூட கட்டுப்பட்டு போக மாட்டாங்க. அதே நேரத்தை பாத்தீங்கன்னா கோபம், எல்லை இல்லாத கோபம் வரும். காட்டுக்கு ராஜா சிங்கம் அப்படின்னா நாட்டுக்கு ராஜா சிம்மராசியில பிறந்தவங்க. பெரும்பாலும் அரசியல்ல சிம்மராசியில பிறந்தவங்க தான் நல்ல ஒரு கோலோச்சி இருப்பாங்க. ஆக மன்னர்கள் காலத்துல இந்த சிம்மராசியில பிறந்தவங்க அதிகமா மன்னர்களா இருந்திருக்காங்க. சிம்மராசி, சிம்மலகம். ஆக அதிபதி சூரியன்கிறதுனாலையும் 10ஆம் இடத்துல சுக்கரன்கிறதுனாலையும் தொழில் ரொம்ப சிறப்பா செய்யக்கூடியவங்க. ரொம்ப சிறப்பு அப்படின்னாக்கா ரொம்ப அலட்டிக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல உட்காந்து 10 பேரை வச்சு வேலை வாங்குவாங்க. அந்த 10 பேர் சொல்றதை கேட்டு சரியா அந்த வேலையை செஞ்சு கொடுப்பாங்க. அந்த வேலையாயிரும். அது சாதாரண குடும்பத்துல இருந்து பெரிய லெவல் தொழில் செய்யற வரைக்கும் இவங்க ஆதிக்கம் மேலோங்கி தான் இருக்கும். எச்சரிக்கை மனப்பான்மை உள்ளவங்க. அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் ஏமாற மாட்டாங்க. தேவையில்லாம யாரையும் சீண்ட மாட்டாங்க. தன்னை சீன்னா இவங்க திருப்பி சீண்டுவாங்க. அந்த மாதிரி குணம் உள்ளவங்க. மனைவி எப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அதிகபட்சம் 1 அல்ல 2 மனைவி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. ஏன்னா 7ஆம் இடம் சனியுடைய வீடு கும்பம்ங்கிறதுனால 6, 7 சனிங்கிறதுனால 1, 2 மனைவிகள் இருக்கலாம். அந்த மாதிரி 2 திருமணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி திருமண வாழ்க்கை எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. கொஞ்சம் திருமண வாழ்க்கையில கொஞ்சம் ஈடுபாடு கம்மியா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வெளியில இருக்கக்கூடிய அந்த மரியாதை வீட்டுக்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் இருக்காது. மனைவி கோபக்காரங்களா வர்றாங்களோ இல்லையா, இவருடைய கோபமே அந்த தேவையில்லாத சில சிக்கலை உருவாகும். குழந்தைங்க மேல ரொம்ப பாசம் உள்ளவங்களா இருப்பாங்க. அதிகபட்ச குழந்தைங்க 2 தான் இருக்காது. அது மாதிரி இருக்காது. 2 பொண்ணோ 2 பசங்களும் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். வாக்காதிபதி புதன்கிறதுனால ரொம்ப நல்லா தெளிவா பேசுவாங்க. ஜனாதிபதியும் அவரேங்கிறதுனால நல்ல வருமானம் இருக்கும். நல்ல வருமானம் ஈட்டிடுவாங்க. ஒரு 40ல இருந்து ஒரு 50க்குள்ள செட்டில் ஆயிடுவாங்க மேக்சிமம். அந்த மாதிரி 10ஆம் இடம் சுக்கரனுடைய துணிமணிகள், ஜவுளி தொழில், இல்ல அரசியல், சினிமா, டிராமா, மீடியா, இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப அதிக ஆர்வம் உள்ளவங்களா இருப்பாங்க. அதை பத்தி சிந்திச்சு அதுக்குண்டான புதுசா ஏதாவது செய்யக்கூடியவங்க. புதுமை விரும்பிகளா இருப்பாங்க. நல்ல நியாயமா நடத்துவாங்க. நேர்மையா இருப்பாங்க. வழிபாடு பார்த்தீங்கன்னாக்க பெருமாள், அனுமன் வழிபாடு, சிம்ம முகம் உள்ள தேவதை வழிபாடு ரொம்ப சிறப்பா தரும்.